வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். முதல் விமான பயணம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை விலாக் மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அதாவது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, விண்டோ சீட்டில் உட்காந்து பார்க்குற ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மிடில் ஆஃப் த வீடியோவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். எதுக்காக நான் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கிறது. ஒரு ஹாபிக்காகவோ அல்லது யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் வந்து அந்த வீடியோ எடுக்கலை. என்னோடய ஃபோட்டோகிராஃபி கரியரை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரோன் வாங்கிறதுக்காக நான் சென்னைக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரோன் எப்படி இருக்குது, அந்த என்ன மாடல் ட்ரோன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தமான கண்டினியூட்டி வீடியோ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் நிறையவே வந்து என்னோடய யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாகவும் சரி, டெக்னிக்கல் சம்மந்தமாகவும் சரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு ஓட்டு எடுத்திருக்கேன். அதில் செட்டிங்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அது சம்மந்தமான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். வாங்க ட்ரோன் என்ன மாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ட்ரோன் என்ன மாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த ட்ரோன். DJI Phantom 4. Phantom 4ங்கிறது பழைய மாடல் தான். இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம வாங்காமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் நான் அந்த ட்ரோன் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரோனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ட்ரோன் அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. தெர்மாக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, தெர்மாக்கோல்லே நல்ல சாலிடான குவாலிட்டியான ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்டிஃபாகவும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ இந்த கேஸ் திறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்குது. அந்த லாக் பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரோனுக்கு, ஜாய்ஸ்டிக்கு, ப்ரொப்பரேட்டர்ஸ்க்கு, பேட்ரிக்கு, கேபிள்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் வீடியோக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக். இதுதான் ஜாய்ஸ்டிக். இது வந்து ஆண்டனா. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேப் அதான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது மொபைல் வைக்கிறதா இருந்தால் இந்த இதுக்குள்ளே வைக்கலாம். டேப் வைக்கிறதுனா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே அட்ஜஸ்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே ஏறும் டேப். நீங்கள் வெர்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இப்படி மேலே வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது பவர் ஆன் ஆஃப் பட்டன், இது வந்து ரிட்டர்ன் டு ஹோம் அந்த பட்டன். அதுக்கப்புறம் இது வந்து பேட்ரி இண்டிகேட்டர். ட்ரோன் வந்து இது ஃபஸ்ட்டு இருக்க பல்ப் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து ஆனில் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இருக்குது பவர் பட்டன்ஸ். பவர் எவ்வளோ இருக்குது, 4 பாயிண்ட் இருக்குது, அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அப்புறம் இங்கிட்ட பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் பட்டன், ஃபங்க்ஷன் பட்டன், அப்புறம் கிம்பல் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன். எங்கிட்ட வந்து ஒயிட் பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, வீடியோ ரெக்கார்ட் ஆகிறப்ப பாஸ் பண்ணுற பட்டன்ஸ். கீழே வந்து ஃபங்க்ஷன் பட்டன் 2 இருக்குது. நல்லா ஒரு ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் டேபிள் வைக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் ஜாய்ஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிள். இந்த கேபிள் வந்து அவங்க டிஃபால்ட்டாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு கேபிள். சாதாரண யூஎஸ்பி கேபிள் தான், நம்ம மொபைல் சார்ஜஸில் யூஸ் பண்ணோம்ல அந்த கேபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் மட்டும் ஈஸியாக எடுத்துடலாம்.
ட்ரோனை வெளியே எடுத்தால் தான் மற்ற திங்ஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அன்பாக்சிங் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறேன் செல்ஃபாக, அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால நான் வந்து டேபிளில் வச்சு பண்ணுறேன். பாக்ஸு என்னால் காட்ட முடியல. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டுடியோ அம்பர்லா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த அம்பர்லா வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ என்னால் வந்து ஆங்கிள்லாம் கரெக்டாக இது பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஸோ சாரி ஃபார் த வீடியோ. இதான் பார்த்துக்கோங்க ட்ரோன். இது வந்து 4 மோட்டார்ஸ் இருக்கும். 4 மோட்டாரில் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டே வந்து டேக் ஆஃப் ஆகும். இது வந்து பேட்ரி இது வந்து உள்ளே இருக்கும். நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இது வந்து கிம்பலுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்கிற, அதாவது கிம்பல் ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் சொல்லலாம், ஃபைபர்னு சொல்லலாம். ஃபைபரில் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, கிம்பல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதான் பேட்ரி தான் செம்ம வெயிட்டு. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5870 mAh DJIயோடைய ஒரிஜினல் பேட்ரி. ஸோ நீங்கள் ஒரிஜினல் பேட்டரி யூஸ் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ட்ரோனோடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். பேட்ரி இப்படி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இது பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ஒரே ஒரு பேட்டரி தான் வரும். நம்ம தான் தேவைப்பட்டால் அடிஷ்னல் பேட்டரி ஒன்று வாங்கணும். இது வந்து அடிஷ்னல் பேட்டரி. ஒரு பேட்டரியோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000ங்கிறது அதிகமாக தெரியலாம். பட் நீங்கள் ஃபங்க்ஷன் போய் நல்லா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா 12,000ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுடைய அமௌண்ட்டு. ஸோ பேட்ரி வந்து ரொம்பவே முக்கியம். அடிஷ்னல் பேட்ரி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 3 பேட்டரியாவது உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா பேட்டரியோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா, லைஃப் டைம்ங்கிறத விட ஒரு பேட்டரியோடைய ஃப்ளையிங் டைம் வந்து 27 மினிட்ஸ் மட்டும்தான். 27 நிமிஷம் மட்டும்தான் பேட்டரியோடைய ஃப்ளையிங் டைமே. சார்ஜ் ஆகிறதுக்கு 30லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். அது பேட்டரியோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. அதே மாதிரி இது வந்து ப்ரொப்பலைட்டர்ஸ், அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன், ஒரு இதுக்காக சொல்கிறேன். இது வந்து ப்ரொப்பலைட்டர்ஸ் 4 மோட்டார்ஸ் காட்டினேன் இல்லை, 4 மோட்டாருக்கு 4 ப்ரொப்பலைட்டர்ஸ். 4ஐயும் நம்ம வாட்டில் இஷ்டத்துக்கு மாற்றிட முடியாது. இதுலேயே வந்து பிளாக் அண்ட் கிரே, இது 2 கிரே, இது 2 பிளாக், அந்த சர்க்கிள் இதிலே வரைஞ்சிருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மோட்டார்ஸில் பிளாக் அந்த கிரே இருக்கோ அதை நம்ம பார்த்து அட்டாச் பண்ணணும், இல்லைன்னா அட்டாச் ஆகாது. ஸோ ப்ரொப்பலைட்டர்ஸ் இது பேர். இது வந்து அடிஷ்னல் ப்ரொப்பலைட்டர்ஸ், அது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது, இன்னும் இது யூஸ் பண்ணாதது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சுருக்கு பை மாதிரி, நம்ம பார்ட்டிகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு பை கொடுத்துருக்காங்க. அதில் DJIன்னு கம்பெனி நேம் எழுதியிருக்கு. அந்த சுருக்கு பைக்குள்ளே இன்னொரு ப்ரொப்பலைட்டர்ஸ் இருக்குது. இதை நான் அடிஷ்னலாக வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரே சார்ஜர் தான் ரெண்டுக்குமே, அதாவது பேட்டரிக்கும் சரி, நீங்கள் கண்ட்ரோலருக்கும் சரி, ஜாய்ஸ்டிக்கும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் இருக்குது, இதிலே கொடுத்துருக்காங்க. DJI தான், எல்லாமே DJI தான், டூப்ளிகேட் கம்பெனியை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இது வந்து பிளக், இது நார்மலாக நம்ம 2 பின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெபிளைசர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பின் வரும். இந்த மாதிரி 2 பின் வரும். இது வந்து பேட்ரி தனியாக நம்ம தனியாக அப்படி எடுக்கிறோம்ல, தனியாக இப்படி எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சார்ஜர். இது வந்து அந்த பேட்டரியோடைய அந்த பின்ஸ், இந்த பின்னில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டோம்னா சார்ஜ் ஏறிடும். இன்னொரு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைமில் கண்ட்ரோலர் அண்டு பேட்ரி ரெண்டுக்குமே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் இந்த ட்ரோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு கேபிள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதிலே வரும், அன்பாக்சிங்லேயே வரும். இருந்தாலும் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, ஃப்ரீமேர் அப்டேட் பண்ணுறதுக்காக சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரோன் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து நீங்கள் ட்ரோனையும் ரிமோட் கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணுறப்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ மறுபடியும் முடிஞ்சால் நான் போடுறேன். ஸோ இது கண்டிப்பாக தேவை. ஸோ அன்பாக்சிங்கில் இவ்வளோவா இருக்குது.
கடைசி இந்த கேஸ் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த கேஸ். இது வந்து ஓப்பன் டைப் தெரியுதுங்களா? இது வந்து ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கோம்ல, நம்ம ஆப்ரேட் பண்ணுற ஜாய்ஸ்டிக் வைக்கிற கம்பார்ட்மெண்ட். இது வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட். இது வந்து ப்ரொப்பலேட்டர்ஸ் வைக்கிறது. இங்கே தான் ட்ரோன் இருக்கும். ட்ரோன் கிம்பல் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஃபிட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டரி, இந்த இடத்துல ஒரு பேட்டரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா சாலிடாக இருக்குது. ஓகே, அன்பாக்சிங் முடிஞ்சு. இதை ஸ்டுடியோக்குள்ளே வச்சு இப்படியே காட்டிக்கிட்டே இருந்தால் இப்படி பறக்க விட்டு காட்ட வேணாமா? பறக்க விடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 4 நாள் தொடர்ந்து நல்ல மழை. ஸோ இந்த மழையெல்லாம் கொஞ்சம் நிற்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது ஃபீல்டு டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ. இந்த ட்ரோன் இருக்குல்ல, இந்த ட்ரோனோட ரிவ்யூ, ஓவரால் ரிவ்யூ மட்டும் நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஸோ இந்த ட்ரோன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி ஆகணும். 2 வீலர் எப்படியோ அதே மாதிரி தான். ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டருக்கு தனி லைசன்ஸ், இந்த ட்ரோனுக்கு தனி லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரோனுக்கும் நம்ம ஆப்ரேட்டர் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இப்போ இந்த கோவிட்-19 இந்த ப்ராப்ளம் இருக்கனால என்னால் வாங்க முடியல. ஃபோன் பண்ணி கேட்டேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கொச்சினில் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இப்போதைக்கு நாங்கள் வந்து கிளாஸஸ் எதுவும் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. கிளாஸஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அது வரைக்கும் இந்த கழுகு வீட்டில் தான் இருக்குது. வாரம் ஒரு தடவை என்னோடய தோட்டத்தில் போய் அப்போதைக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி இறக்கி யூஸ் பண்ணிக்கிருக்கேன். லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகணும். அப்படி லைசன்ஸ் வாங்காமல் ஃபங்க்ஷன் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற கைட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிறேன். இந்த ட்ரோன் என்ன மாடல் பார்த்தீங்கன்னா Phantom 4 2016 மார்ச்சில் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சென்சார் டைப் வந்து பார்த்திங்கன்னா 1/2.3 இன்ச் சிமோஸ் எஃபெக்டிவ் பிக்சல்ஸ் இருக்குது. 12.4 மெகா பிக்சல் இதோட குவாலிட்டி. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அல்ட்ரா ஹெச்டி 4K வரைக்கும் இதில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோவோட பிட் ரேட் பார்த்திங்கன்னா 60 MP/s. வெயிட் பார்த்திங்கன்னா 1380 கிராம். கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி ஆகணும். நார்மலாக இதோடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர். அட்டி மோடுனா ஸ்போர்ட்ஸ் மோடில் இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 20 மீட்டர் ஒரு செகண்டுக்கு. மேக்ஸிமம் சீரியஸ் சீலிங் அபவ் சி லெவல், கடல் மட்டத்துலேருந்து மேலே அதிகபட்சம் எவ்வளோ தூரம் இது பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர். ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 19685 அடி வரைக்கும் உயரம் ஹைட்டில் பறக்கும். ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 28 நிமிஷம். நான் வீடியோவில் 27 சொல்லியிருப்பேன், ஆனால் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. 1 நிமிஷம் தான் கொஞ்சம் முன்ன இருக்கும். ரிமோட் டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன் என்னென்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். பேட்டரியோடைய எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 5350 mAh. கிம்பிள் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் கிம்பிள். 3 ஆக்சிஸ்னால் பிச், டால், யா அப்படின்னு 3 ஆக்சிஸ் இருக்குது. ஐஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் 100லேருந்து 1600 வரைக்கும் ஐஎஸ்ஓ இருக்குது. வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஐஎஸ்ஓ 100லேருந்து 3200 3200 வரைக்கும். அதுக்கப்புறம் சட்டர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 8000 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சட்டர் ஸ்பீடு வச்சுக்கலாம். 64 GB வந்து கெப்பாசிட்டி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அலோட் கிடையாது. இன்பில்ட் மெமரி கிடையாது, ஃபுல் மெமரி கார்டு தான். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI Go 4 அப்படிங்கிற ஆப். இது நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், iOSலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்லேருந்து நீங்கள் மட்டும்தான் ட்ரோனை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரும். ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.